திருவள்ளுவர் மன்றத்துக்குலாம் நாங்கள் பேச வருவோம். ஒரு நாள் பேசி முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு தட்டு கடை தான், கணவன் மனைவி வச்சு நடத்துவாங்கள்ல, ஒரு தட்டு கடை, சின்ன கடை தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களே இட்லி தோசை மட்டும்தான் போடுறாங்க, சாம்பார் ஒரே ஒரு சட்னி தான். நாங்கள் சாப்பிட போய் உட்காந்துருக்கோம். எங்கள் பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு 5 வயசு குழந்தை வந்து உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களே போய் பில்லை சொல்லணும். நாங்கள் சொல்கிறோம், நான் 4 இட்லி, இந்த அக்கா 4 இட்லி, உன்னை எழுதி இவ்வளோ ரூபான்றாங்க, கொடுத்துட்டோம். இப்போ அந்த கணவன் மனைவி அவங்க மகளோடு வர்றாங்க. அந்த ஆள் சொல்கிறாரு, நான் 3 தோசை சாப்பிட்டேன், என் ஒய்ஃப் ஒரு 4 தோசை சாப்பிட்டாங்க, பாப்பா 2 இட்லி. உடனே அவர் பில் எழுதி கொடுக்குறாரு. அவர் வாங்கி செக் பண்ணுறாரு, பாப்பா சாப்பிட்ட இட்லியை நீங்கள் எழுதலையே அப்படிங்கிறார். அந்த கடைக்கார ஐயா சொல்கிறாரு, என்னங்க 5 வயசு பிள்ளை என்ன சாப்பிட்ற போகுது, இந்த பிள்ளைக்கெல்லாம் புல்லு போட்டு தான் நாங்கள் வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, சின்ன குழந்தை தானே, சாப்பிட்டு போட்டுங்க, இன்னும் 2 இட்லி கூட சாப்பிடும். நீங்கள் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்